ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா காரமடையிலேருந்து சிறுமுகை போகிற ரோட்டில் எருமை பண்ணைக்கு வந்திருக்கோம். எருமை மாடு வளர்க்குறது மற்றும் பராமரிக்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்களுக்கு என்னங்க வயசாகுது? இப்போ நம்மளுக்கு இப்போ 69 ஆச்சுங்க. 69 ஆச்சு. எருமை மாடு வளர்க்குறதுல என்ன உங்களுக்கு சிரமம்லாம் இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். சிரமம் சரியான சிரமம். நான் தான் சொல்ல படிப்பறிவு இல்லாதனால வேற வேலை தெரியாதனால இதையும் வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. 43 வருஷமாவே கல்யாணம் ஆகி இப்போ அதிலேயே தான் இருக்கிறேங்க. அது போக வேற தொழிலுக்கும் போய் இருக்கிற பூமி விவசாயத்துக்கு பண்ணாமல் அதுலேயே எருமை மாட்டுக்கு மேவுகளை போட்டு மக்காசோளத்தட்டு வெள்ளசோளத்தட்டுகளை போட்டு அப்படி காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ எருமை மாடு தானே வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம். எத்தனை மாடு இருக்குங்க? நம்மளுக்கு 10 உருப்படி இருக்குங்க. அது போக எருமை கூலி ஒன்று இருக்குது. இப்போ மாடு இனச்சேர்க்கை பண்ணுறதுக்குலாம் நீங்களே காலை வச்சுருக்கீங்க? நாங்களே காலை வச்சுக்க. அது இன்ஜெக்ஷன் போட்டால் நிற்கிறது இல்லைங்க. சரிங்க. அதனால் நாங்களே காலை இந்த 30 வருஷத்துக்கு மேலேருந்து வச்சுட்டு தான் இருக்கிறோங்க. 10 மாட்டுக்கு ஒரு காலை போதுங்களா? போதுங்க. அது எப்பாச்சும் ஒரு நாளைக்கு தான் வருங்க. பல்லனுக்கு வரும்போது தானுங்க. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டால் எருமை மாட்டுக்கு வந்து நிற்கிறது இல்லைங்க. அதனால் சரின்ட்டு நான் கூலியவே வளர்த்திக்கிறேன். எத்தனை வருஷமாக இது நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்களும் இந்த 43 வருஷமாக வளர்த்திட்டு. கல்யாணம் அதுலேருந்து இதுதான் இல்லைங்களா? இப்போ இதுக்கு சோளத்தட்டை இந்த தீவனம் அதெல்லாம் எப்படிங்க? அதுதான் மக்காசோளத்தை வாங்கிட்டு வந்து விதைக்கிறதுங்க. சரிங்க. போட்டை வரும்போது நல்லா பால் கறந்து ஏறும்போது வெட்டி போட்டால் கொஞ்சம் பால் சேர்ந்துருக்குங்க. அது இப்போல்லாம் இந்த காட்டு பன்றிக்கு உள்ள பூந்து பூரா தின்னு போடுதுங்க. அதனால பெரிய சிரமங்க. அதெல்லாம் எந்த விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த காட்டு பண்ணி தான் பெரிய பிரச்சனை. பெரிய சிரமங்க. பூரா வர கருவேப்பிலை இருக்குதுன்னா அதே கட்டையோட பேத்து கருவேப்பிலையே இருக்குது. மாட்டு தீவனத்தை சாப்பிடுதுங்களா? மாட்டு தீவனம் மக்காசோளத்தாட்டு கருது வந்தால் போச்சுங்க. சரிங்க. பூரா கருதுகள் உள்ள பூந்து எல்லாம் அது உள்ள பூந்துச்சுன்னா எருமையிலே திங்காதுங்க, வேஸ்ட்டுங்க. அதனால எப்படியா அதையும் வெட்டி போட்டு தான் இருக்கிறேன். எத்தனை மாடு இப்போ கன்று போட்டிருக்குங்க? கன்று இப்போ இருக்கிற 10 உருப்படி இருக்குதுன்னா 10க்கு 8 கன்று 7 கன்று இருக்குதுங்க. எல்லாமே ஒரே வயசாக இருக்கும் போல தெரியுது. எத்தனை மாதம்? அது 3 வேற, அங்கே படுத்துருக்கிற வேற. இது வந்து 1 மாதம் 15 நாள் முன் பின் இதுக்குங்க. இது கன்று போட்டதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு இது பால் குடிக்குதுங்க? அது பார்த்தா ஒரு 6 மாதம் பழம் பட்டு 6 மாதம் கறக்கலாம். 6 மாதங்கள்? 6 மாதம் 5 மாதம் ஒவ்வொன்று அது ஒன்று புத்திக்கும். அந்த மாதிரி நிற்கிங்க. அது பார்த்து காலை தூக்கிடுச்சுன்னா அப்புறம் அது அவ்வளோதான், நிற்காது. மாடுக்கு அப்படி இல்லைங்க. 4 லிட்டரு கறந்தாலுமே கண்ணு இல்லாமல் கறந்துட்டே இருக்குங்க. நாமளாக விட்டா தானுங்க. இதுக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. 4 லிட்டரு கறக்கும் போதே நிற்காம போச்சுன்னா போனது தானுங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்தது கூலிக்கு சேர்த்து கறக்கிற வரல வச்சுட்டு தான் இருக்கணும். ஆனால் கண்டு பால் கறக்கணும்னா கண்டு இருக்கணும். கண்ணு இருக்கணும். எருமைக்கு இருந்தே ஆகணும். அது கிடாரியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி இருந்தாலும். அது கிடாரியாக இருந்தாலுமே காளையாக இருந்தாலுமே இந்த மாதிரி பால் வத்தின உட்பாடு வைத்தா 10 ரூபா 11 ரூபா 12 ரூபாய்க்கு விற்கிங்க. இப்போ கிடாரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டு பிரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சேல்ஸ் பண்ணிடுவீங்களா? சேல்ஸும் பண்ணுவேன், நாங்களும் வளர்த்துவோம். நீங்களே வளர்த்துக்குவீங்க. நல்லா முடிஞ்சு வாழ் வசதி இல்லைங்க, அதனால வளர்த்துறது இல்லைங்க. அது வளர்த்தனா நல்லதுதான். சொந்த கூலி இருக்கிறதுக்கு பழனுக்கு வரும்போது அப்பப்போ அவுத்து விட்டு பழனுக்கு சேர்த்திட்டு போனால் லாபம் தான் இருக்குதுங்க. ஆள் வசதி வேணும் இல்லைங்க. இப்போ கிடாக்கன்னா இப்போ கறிக்கு தானே இது பண்ணுறாங்க? ஆமாங்க, எல்லாமே கறிக்கு தானே. இப்போ விற்கிறதுனா ஈரோடு சந்தைக்கு கொண்டு போயிருவீங்க? வாங்கறதுக்கு தாங்க இங்கே எருமைங்க. சரிங்க. இது விற்கிறதே சின்ன சின்ன வியாபாரி இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க, இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க சரிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோங்க பால் கறக்கும் எருமாடு? எருமாடு தான் காலையில் ஒரு 6 லிட்டரு 5 லிட்டரு, சாயந்தரம் ஒரு 4 லிட்டரு, ஒரு எப்படியோ ஒரு 10 லிட்டருக்குள்ளே கறக்குங்க. இப்போ பசுமாடு எவ்வளோ கறக்கும், எருமாடு எவ்வளோ கறக்கும்? பசுமாடெல்லாம் 20 கூட கறக்குங்க. இதெல்லாம் 10 11 இவ்வளோதான் கறக்கும். இது இருந்தாலும் ரேட்டு கூட வரும்ல எருமாட்டு பால்? அதான் கடைகளுக்கு ஊற்றுனா 60 ரூபா வருங்க. சொசைட்டிக்கு ஊற்றுனா இந்த மாதிரி ஊற்றுனா 50 ரூபா 51 ரூபா. அது மாதிரி முத்தனை கண்ணுக்கு ஊற்றுனா 55 ரூபா 60 ரூபாய்க்கு கூட வருங்க. முத்தனை கண்ணுக்கு வந்து பால் நல்லா பால் கம்மியாயிருது இல்லைங்களா? 5 லிட்டரு இருக்கிறது 3 லிட்டரு 2 லிட்டரு இருந்ததுன்னா கொழுப்பு சத்து ஜாஸ்தியாயிரும், திக்காக இருக்கும். அதனால 10 ரூபா 5 ரூபா சேர்ந்து. கடைகளுக்கு வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் தெரியாது இல்லை? அப்படியெல்லாம் இல்லைங்க. அவனுமே இன்னைக்கெல்லாம் முழிச்சிட்டானு. சரி சரி சரி. இப்போ ஏதோ ஒரு 200 மில்லி ஊற்றுனா 60 ரூபா கிடைக்குங்க. இவனுக்கெல்லாம் சொசைட்டிக்கு ஊற்றுனா அந்த 200 மில்லி ஊற்றுனா சுத்தமாகவே வராதுங்க. அதனால இப்போ இந்த
பசுந்தீவனம் இல்லாமல் அந்த கலப்பு தீவனம்லாம் வைக்கிறீங்களா? பருத்தி என்ன? பருத்தி கொட்டை மாட்டு தீவனம் ஒருத்தர் சங்கர மாட்டு தீவனம் தான் எப்பவும் போடுவோம். ம் ம் ம். அதை இதுவும் போட்டுருக்குறேன். சரி சரிங்க. எருமை மாடு வளர்க்குறத பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.